கீர்த்தனா மெதுவாக கௌதம் ரூமை எட்டிப் பார்த்தாள். நல்ல வேளை கௌதம் இல்லை. சீ, அவன் முகத்தில் எப்படி முழிப்பது? வெட்கமாக வந்தது. அவன் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் தன்னுடைய நிலைமை என்ன என்பதை நினைத்தவளுக்கு லேசாக கை கால் உதறுவது போல் இருந்தது. நேராக பூஜை அறைக்கு போனவள் தனது இஷ்ட தெய்வமான முருகனை நினைத்து மனதார வேண்டிக் கொண்டாள். முருகா, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. நல்லதோ கெட்டதோ எங்கள் கல்யாணம் நடந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனசு அவர் பக்கமாக சாய ஆரம்பிக்குது. இது ஒரு வேளை இன்னும் மஞ்சக்கயித்தோட மகிமையானு தெரியல. எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். நீ தான் எனக்கு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை நோக்கி போனான். இங்கே கௌதமுடைய நிலைமையோ வேறு மாதிரியே இருந்தது. சை, இது என்ன அவஸ்தை என்று நினைத்தவன் எதை பார்த்தாலும் எரிச்சலாய் வந்தது. ஜாகிங் போக நினைத்தவன் போக மனம் இல்லாமல் நேராக ஊஞ்சலில் போய் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்து விட்டான். குட் மார்னிங் கௌதம். குட் மார்னிங் கிருஷ்ணா. என்ன காலையில் மூட் அவுட் மாதிரி தெரியுது? சிஸ்டர் கூட ஏதாவது சண்டையா? என் கஷ்டம் என்னோட, உனக்கு ஏன்? நீ போய் ஜாகிங் போ என்றான் கௌதம். என்னப்பா கஷ்டம் உனக்கு? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவன் கழுத்தில் தாலி கட்டிட்டேன். கட்டாய கல்யாணம். இது வரைக்கும் அவங்க அப்பா எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நியாயமாக அவர் போலீஸுக்கு போயிருக்கணும், ஆனால் போகலை. 2 நாளாக அழுதுகிட்டு இருந்த இவளும் இப்போ ஒரு சராசரி ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கிறா. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசு அவள் பக்கமாக சாய ஆரம்பிக்குது. இது ஒன்றும் சினிமா இல்லை. கட்டால கல்யாணம் பண்ணிக்கிட்டவனை புருஷனாக ஏற்றுக்க. அவளோட இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்னு புரியல. சினிமாவோ ட்ராமாவோ மஞ்சக்கயிறுக்கு எப்போதுமே மகிமை உண்டு என்று நினைத்தான் கிருஷ்ணா. ஆனால் அதை வெளியில் சொல்லவில்லை. சரி, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. நமக்கும் கீர்த்தனா ஃபேமிலிக்கும் என்னதான் பிரச்சனை என்றான் கிருஷ்ணா. இது வரைக்கும் நீ ஒரு தடவையாவது கீர்த்தனாவுடைய அப்பா கிட்ட பேசியிருக்கியா? நான் மட்டும் இல்லை, நீயும் அவர்கிட்ட பேசியிருக்க. என்னது நானா? அப்போது நாங்கள் எல்லாருமே ரொம்ப சின்ன பசங்க. உனக்கு ஞாபகம் இருக்காது. அவங்க வீட்டில் தான் நம்ம நிறைய நாள் இருந்திருக்கோம். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை கௌதம். கீர்த்தனாவுக்கும் இதெல்லாம் எதுவும் ஞாபகம் இருக்காது. சரி, அவர் நம்ம குடும்பத்துக்கு அப்படி என்ன தான் பண்ணார் என்றான் கிருஷ்ணா. என்னோட அப்பா அம்மா 2 பேரையும் சொத்துக்கு ஆசைப்பட்டு லாரி வச்சு ஆக்சிடெண்ட் பண்ணி கொன்னுட்டாரு. சரி, உனக்கு இதெல்லாம் யார் சொன்னது? எல்லாமே மாதவியத்தை தான் சொன்னாங்க. நான் மாதவி அம்மாவை தப்பு சொல்லலை. ஆனால் 2 பக்கத்து நியாயத்தையும் கேட்டால் தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஆனால் ஒன்று, என்னால் கீர்த்தனாவை தவிர வேறு எந்த பொண்ணையும் மனசால கூட நினச்சி பார்க்க முடியாது. இதை சொல்லும்போது கௌதம் வார்த்தையில் அப்படி ஒரு வலி இருந்தது. கௌதம் பிசினஸில் கெட்டிக்காரன். அவன் எடுத்த ஒரு முடிவு கூட தவறாகி போனது கிடையாது. எந்த பிரச்சனையும் தனியாக நின்று சமாளிப்பான். அவன் இப்படி வேதனைப்படுவதை கிருஷ்ணாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்தான். உண்மையை சொல்லு கௌதம், நீ கீர்த்தனாவை பழிவாங்கத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? எனக்கு கீர்த்தனா அப்பா மேலே கோபம் இருக்கிறது உண்மை. அதுக்காக என்னால் அவளை கஷ்டப்படுத்த முடியாது. தாலி கட்டின உரிமையில் என்னால் அவளை நெருங்கவும் முடியல. அதே நேரத்தில் அவளை விட்டு விலகி இருக்கவும் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க குடிக்க ஜூஸ் எடுத்துக்கிட்டு வந்த கீர்த்தனா இதையெல்லாம் மறைவாக நின்று கேட்டுட்டா. அப்படின்னா இவர் என்னை அத்தை மகனா? ஆனால் அப்பாவை பற்றி தப்பாக சொல்கிறாரு. அப்பா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறது? அப்படி என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. ஆளுக்கு ஒரு மனநிலையில் இருந்தனர். சரி கௌதம், இதை நினச்சி நீ கவலைப்படாத. சீக்கிரம் இதை சரி பண்ணிடலாம். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதானே இதெல்லாம் சரி செய்ய முடியும். நான் இருக்கும் வரைக்கும் உன்னையும் கீர்த்தனாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது, பிரிக்கவும் முடியாது என்று மனதில் நினைத்து கொண்டான் கிருஷ்ணா. கீர்த்தனா எதையும் ஒட்டு கேட்க வேண்டும் என்று கேட்கவில்லை. எதேர்ச்சியாக வந்தவள் எல்லாவற்றையும் கேட்கும்படி ஆகிவிட்டது. வந்த சுவடு தெரியாமல் போய்விட்டார். அன்று முக்கியமான மீட்டிங். காலையில் சீக்கிரம் போக வேண்டும் என்று நினைத்தவன் கிருஷ்ணாவிடம் பேசிக்கொண்டிருந்ததால் டைம் போனதே தெரியவில்லை. டிஃபன் சாப்பிட வருவான் என்று எதிர்பார்த்த கீர்த்தனா அவன் வராததால் நேராக அவனுடைய ரூமுக்கு போனாள். கிருஷ்ணா டிஃபன் சாப்பிட வந்துவிட்டான். அவனுக்கு டிஃபன் எடுத்து வைக்க சொல்லி அண்ணம்மாவிடம் சொல்லிவிட்டு நேராக கௌதம் ரூமுக்கு போனாள். அங்கே கௌதம் பரபரப்பாக ரெடியாகி கொண்டிருந்தான். சாப்பிடவில்லையா என்றாள். அவளை பார்க்காமலேயே வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். கொஞ்சமாவது சாப்பிட்டு விட்டு போங்க. தயவு செய்து சொன்னால் புரிஞ்சுக்கோ, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நேராக கிச்சனுக்கு போனவள் 3 பூரியையும் கொஞ்சம் குருமாவையும் வைத்து
ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கொண்டு வேகமாக கௌதம் ரூமுக்கு ஓடினாள். அவள் அப்படி டிஃபன் எடுத்துக்கொண்டு ரூமுக்கு போவதை பார்க்க கிருஷ்ணா உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். சடனாக கௌதம் திரும்பவும் ஒரு வாய் பூரி எடுத்து அவனுக்கு ஊட்டிவிடப் போனாள் கீர்த்தனா. ஒரு நிமிஷம் அவளையே பார்த்தவன் ஒன்றும் சொல்லாமல் வாயில் வாங்கிக்கிட்டான். ஒரு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி அவன் போகிற இடத்துக்கெல்லாம் போய் அவனுக்கு பூரியை ஊட்டிக்கிட்டு இருந்தான். வெளியே கிளம்பும்போது தேங்க்ஸ் என்றான். எதுக்கு என்றால் அவள் புரியாமல், நான் சாப்பிடாமல் போகக்கூடாது என்று நினைத்ததற்காக. சாரி, இது எதுக்கு என்றாள் கீர்த்தனா. இதுக்குத்தான் என்றவன் அவளை பிடித்து இழுத்து உதட்டில் அழுந்த முத்தமிட்டான். கீர்த்தனாவுக்கு மூச்சே நின்றுவிடும் போல் ஆகிவிட்டது.